ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். இப்போ என்னென்னா ஸ்ட்ரீமிங் மோமோஸ்ன்னு பார்த்துடலாம். இது எப்படி செய்யறதுன்னா, நம்ம மைதாவை போட்டிருக்கோம். மைதா ஆப்ஷனலும் இல்லைன்னா கோதுமை மாவுலையும் செய்யலாம். இப்போ நான் மைதா போட்டிருக்கேன். இது ஒரு கப்பு. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு எப்படி பேசியும் அதே தான், சேம் ப்ராசஸ்ஸு. நான் வந்து இப்போ இதில் ஒரு 2 கப்பு சேர்த்துருக்குறேன். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வீடியோ முடிக்கணுன்ட்டு நான் சிம்பிளாக இதை காட்டிடுறேன். நம்ம சால்ட்டு போட்டு நம்ம எப்படியும் சப்பாத்தி மாவுக்கு பேசுகிற மாதிரி பேசஞ்சு அதை ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு தேவையானது என்னென்னு நான் இப்போ அப்படியே காட்டிடுறேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம், அதில் ஆயில் சேர்த்துட்டோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் அண்ட் ஜிஞ்சரு, அதாவது பூண்டும் இஞ்சியும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆயிலில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இப்போ வந்து கேபேஜு, அப்புறமா நம்ம கேரட்டு, நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஐட்டமும் ஒயிட்டு, க்ரீனு, ஆரஞ்சுன்னு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இந்த சேர்த்த ஆயிலே அப்படியே நல்லா வதக்கணும். இதில் தேவையான மசாலா போட்டு நம்ம இது ஸ்டஃபிங்க்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் சீஸ் வச்சு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இது போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனாலே போதும், ஃபுல் பாயில் ஆக தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் அந்த அந்த பச்சை ஸ்மெல்லு போகணுன்றதுக்கோசரம் நல்லா வதக்கிடணும். இப்போ வதங்கிறதுக்கு காயெல்லாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதோட. இது நல்லா அந்த காரத்தை தூக்கி கொடுக்கும். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறமா இப்போது இதில் வந்து சாட் மசாலா, கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் சாட் மசாலா சொல்லிட்டு, நம்ம இந்த பீஸாக்கெலாம் கூட போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும் அது ஃப்ளேவரு. இது ஆப்ஷனல். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா என்ன போடாமல் விட்டாலும் பரவாயில்ல. இல்லை கரம் மசாலா மாதிரி எதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது சாட் மசாலா, இது வெஜிடபிள் ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இது ஓகே. இப்போ நம்ம இது ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த மாவை தட்டிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்க்கு இது தேவையானது அதில் வச்சுட்டு நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். இதை கோதுமை மாவில் நாங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி தான். நான் இது வீடியோக்காக நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டஸ்டிங்க்கு மைதா போட்டுட்டு இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ சின்ன சின்னதாக திரட்டிட்டு அதில் இந்த எல்லாத்தையும் உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த குக்கரில் இதை வச்சுட்டு நம்ம இந்த மாவு திரட்டுறதை அது உள்ளே வைக்க போகிறோம். அதே ப்ராசஸ், கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ சேம் ப்ராசஸ் தான் இது. தண்ணி வச்சு அது உள்ளே இதை வச்சுட்டோம். இப்போ நம்ம திரட்டின மாவு இதில் நம்ம அந்த ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் மைதா போட்டிருக்கேன், பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமையில் பண்ணி கொடுங்க. நான் வீடியோக்காக மைதா பண்ணியிருக்கேன். நம்ம மோமோஸ் ஆக்சுவலாக மைதாவில் தான் பண்ணுறாங்க. நம்ம கோதுமையில் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியானது. நான் அது வீடியோக்காக நான் மைதாவில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த ஸ்டஃபிங் எல்லாம் இதில் எடுத்து வச்சிடலாம். நல்லா இதை மெல்லிஸாக திரட்டிட்டு இப்போ அது உள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த மசாலா போட்டு வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பரு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு பீஸ் சீஸ் எடுத்து இதில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நம்ம மடித்து அதுக்குள்ளே வச்சிட்டோன்னா நம்மளுடைய மோமோஸ் ரெடி. இதை இன்னும் நல்லா டிசைனாக பொறுமையாக அழகாக பண்ணலாம். நம்ம வீட்டு குட்டீஸுங்க அடம் பண்ணுதுங்க அர்ஜென்ட்டாக. இதை குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம மாவை மட்டும் 10 நிமிஷம் திரட்டி வச்சிட்டோன்னா
பெசஞ்சு மாவு வச்சுட்டோன்னா, லைட்டா தெரட்டி தெரட்டி இதில அந்த ஸ்டஃபிங்க வச்சு வச்சு, இதே மாதிரி உள்ள வச்சு நம்ம இட்லி குண்டால வச்சுட்டோன்னா, அவ்வளோதான். நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ, சேம் ப்ராசஸ் தான். இது ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் இருக்கு. ரொம்ப வெஜிடபிள்ஸ் மட்டும் நல்ல சீஸ் வரைக்கும் வச்சு குடுக்குறோம். ஹெல்தியானது தான். நம்ம இத கோதும மாவுல பண்ணியிருந்தோம்னா, இன்னும் ஒரு ஹெல்தி தான் அது. ஓகே. நீங்களும் இதே மாரி வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம மோமோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்பயோ ஒரு வாட்டி தானே பண்றோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ப குக்கிங் வீடியோஸ விட பப்பூஸ் வீடியோஸ் தாங்க அதிகமா போது. குட்டீஸ் எல்லாமே கேட்குறாங்க. அதனால டெய்லி டெய்லி அப் டு டேட் லைவோட நானு மார்னிங்கே வந்து பப்பூஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நம்ப பப்பூஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெறைய லைக்ஸ், வியூஸ் எல்லாம் போது. என்ன ஒண்ணுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. அது ஒண்டி தான். அதே மாரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காம நம்மளுடைய பேஜ நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி குடுங்க. உங்களோட சப்போர்ட் எப்பயும் தேவை. இத பாருங்க நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இத பாருங்க கட் பண்ணி காட்டுறேன். உள்ள எப்படி அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் எவ்வளோ நல்லாருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ள அந்த சீஸும் அப்படியே உள்ள வந்து மெல்ட் ஆயிருக்கும். ரொம்ப சூடா இருக்கிறதுனால நான் எடுக்க முடியல. நம்ப அப்பப்பயே செய்து அந்த ஹீட்டோட நான் எடுக்கிறேன். டைமிங் ஆயிடுதுன்னுட்டு. இருங்க அத நான் கையில எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் அதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க உள்ள வெஜிடபிள்ஸும், அந்த பாருங்க சீஸ் எப்படி மெல்ட் ஆயிருக்கு. அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இத நம்ம டொமேட்டோ சாஸோட வந்து இத வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.